ஹலோ மக்களே, சிறகடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம். முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சீதா இந்த அளவுக்கு முத்துவை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்கன்ட்டு அவங்க நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா முத்துவும் மீனா போயிட்டு சீதா கிட்ட உண்மையிலே நான் எதுவும் பண்ணல, உன் புருஷன் தான் பண்ணா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு எவ்வளவோ சீதாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என் புருஷன் எப்படி என்னன்னு தெரியுமாம்மா, தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. அப்போனா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு முத்து அவங்களுடைய பிளானை சொல்கிறாங்க. நீ இதே மாதிரி என் பின்னாடி பாரு, கண்டிப்பாக உன் புருஷன் பேசுறது உன் புருஷனுடைய உண்மையான சுயரூபம் என்னன்றது தெரியுன்றாங்க. சரி, என் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், அவர் நல்லவர்ன்றது எனக்கு தெரியும், அந்த காரணத்துக்காக நான் வரேன்னு சொல்லுவாங்க. மீனாவையும் சீதாவையும் கார்லேயே உட்கார வச்சுட்டு முத்து போயிட்டு அருண்கிட்ட பேசுகிறாங்க. பிளான் பண்ணி சீதாவை என்கிட்ட பிரிச்சுட்டு இல்லை, சீதா என்னை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இல்லை, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்றாங்க. கண்டிப்பாக சீதா என்னை புரிஞ்சுப்பா. ஆமாடா, சீதாவுக்கு உன் மேலே வெறுப்பு வரணும் தான் எப்படி பண்ணேன், எப்படி என்னுடைய பிளான் சூப்பர்லன்றாங்க. இங்கே பாரு, இனி நீ என்ன நினச்சாலும் கண்டிப்பாக சீதாக்கு மேலே பாசம் அக்கறை எதுவுமே வரப்போகிறதில்ல. நீ நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது. அதனால் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, சரியா? இதோட நீ அதை விட்டுற வேண்டியதானுவாங்க. எப்படி சீதாவையும் வழி கொண்டு வந்த பார்த்தியா அப்படின்னு திமிர பேசிட்டு இருக்காங்க. நீ பேசினதை கேட்க வேண்டியவங்க கேட்டுட்டாங்கன்னு உடனே ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா சீதாவும் மீனாவும் கார்லேருந்து இறங்கி வராங்க. அருண் பேசின எல்லா விஷயத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. இது சீதாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அருண். அடுத்து வரக்கூடிய பிரமோவில் சீதா எல்லா விஷயத்தையும் கேட்டுருக்காங்க. அடுத்து அருணை சீதா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.